உலக மக்கள் அனைவருக்குமே சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் பாலசித்தர் பாலஜனா சிறந்த நல் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஆனி மாத பலன்கள் யாருக்கு பார்க்க போறோம்? ரிஷப ராசிக்கு. அதாவது ஆனி 1 முதல் ஆதி 32 வரை இருக்கக்கூடிய 32 நாட்களுடைய பலன்கள். இதற்குரிய ஆங்கில தேதி என்னன்னு பார்த்தோம்னா 15/6/2024 முதல் 16/7/2024 வரை இருக்கக்கூடிய 32 நாட்களுடைய சிறப்பு யோகமான பலன்கள். ஜாதகம் பார்க்கறது என்னமோ பலன் சொல்றது பெரிய விஷயம் இல்லை. உங்கள் ஒவ்வொரு குடும்பத்திலும் சரியாக நடக்க வேண்டும் என்பதுதான் இந்த சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் உறுதியாக தருகின்ற உத்தரவாதம். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு பலன்களை ரிஷபராசிக்கு பார்க்கறதுக்கு முன்னாடி உலக மக்களுக்கு அத்தனை பேருக்குமே இந்த ஜோதிடத்தின் மூலம், இந்த சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் என்னென்ன நல்லது நடக்கும் என்பதை ஒரு உறுதியான உத்தரவாதத்தை நான் தர காத்திருக்கிறேன். அதற்கான ஒரு விளக்கத்தை நான் கொடுக்க போறேன். அந்த விளக்கத்தை பாருங்க. சித்தர் வாக்கு ஜோதிடம். இந்த சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் உங்களுக்கு உங்களுடைய ஒவ்வொருவருடைய குடும்பத்திலும் ஏற்பட்ட பிரச்சனைகள் கண்டிப்பாக உறுதியான முறையில் அது சரியான நேரத்தில் நிவர்த்தி அடைந்து சரியாக நடக்கும். அது நீங்க அனுப்பக்கூடிய ஜாதகங்களை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். ஆனால் நல்ல கவனிங்க, உலகத்தில் நிறைய பேர் நிறைய அவங்க பிரச்சனைகள் வீட்டில் பாருங்க, ஒன்று கிடக்கு ஒன்றுக்கு ஆகிட்டு இருக்கு, பிரச்சனைக்கு மேலே பிரச்சனையாக போய்கிட்டு இருக்கு. ஒன்றுக்கு அத்தனை பொருத்தம் இருக்கு, இத்தனை பொருத்தம் இருக்கு, 10க்கு 11 பொருத்தம் இருக்குன்னு தான் கல்யாணம் முடிஞ்சு வச்சோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பெரிய பிரச்சனையா இருக்கு. ஏன்னா முக்கியமாக என் பிள்ளைக்கு குழந்தை இல்லை. குழந்தை இல்லைன்னு சொன்ன உடனே என் பிள்ளையே படுத்தி அதாவது விவகாரத்து பண்ற அளவுக்கு வந்துட்டாங்க. என் பிள்ளை அங்கே வாழ மாட்டேன்னு இங்கே வந்துருச்சு, வீட்டுக்கு வந்துருச்சு. இப்போ என் பிள்ளை வாழ வைக்கணும், என்ன செய்யறது தெரியல. இதுக்கு நாங்களும் ஜாதகத்தை நல்லா தான் பொருத்தம் பார்த்தோம், பொருத்தமாக நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. இதில் என்ன கவனிக்கணும் அப்படின்னா, தினம் கணம் ரஜு நாடி என்பது கோடிக்கணக்கான வருஷத்துக்கு, ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி போட்ட விதி. ஆனா ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு ஜாதகமும் ஒவ்வொரு யோகத்துல பிறக்குது. அதாவது இந்த நட்சத்திரத்துக்கு இத்தனை பொருத்தம், 10க்கு 10 பொருத்தம், 10க்கு 11 பொருத்தம்னா ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சித்தர்கள் முனிவர்கள் போட்ட விதி. அது மாறப்போறது இல்லை. ஆனால் ஜாதக கட்டங்கள் நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறும். நிமிஷத்துக்கு நிமிஷம், நொடிக்கு நொடி பிறக்கக்கூடிய குழந்தைகளுடைய யோகம், ஒவ்வொரு குழந்தைகள் யோகமும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். இந்த தினம் கணம் ரஜு நாடி வசியின் 10க்கு 10 பொருத்தம், 10க்கு 9 பொருத்தம்ன்றது அது ஒரு 5% 10% எடுத்துக்கணும். ஜாதகம் பிறப்பு முதல் இறப்பு வரை ஆணையும் பெண்ணையும் செய்யக்கூடிய ஜாதகத்துல தான் பொருத்தம் பார்க்கணும். அதை அங்க தவறு விட்டுறீங்க. சரி, பரவாயில்ல. இப்ப என்ன ஒவ்வொருத்தரும் என்ன சொல்றாங்க, நல்லா இருந்த குடும்பங்க, நல்ல தொழிலில் ஒவ்வொரு வீட்டுக்கார் இன்னைக்கு தொழில் நட்டத்துக்கு மேலே நட்டம், பெரிய நட்டம் ஆகிட்டு இருக்கு, தொழிலில் பெரிய பிரச்சனை இருக்கு, கடன் ஆகி போச்சு, என்ன பண்றதுன்னு தெரியல. பிள்ளைங்க பையனுக்கு கல்யாணம் இன்னைக்கு நாளைக்கு முடிய மாட்டேங்குது. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பையனுக்கு பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சாங்க. 25 வயசுல பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஜோசியர்கள் பார்க்கும்போது என்ன சொல்றாங்கன்னா, இவனுக்கு இப்ப கல்யாணம் முடிச்சீங்கன்னா தார 2, 29க்கு அப்புறம் கல்யாணம் முடிச்சாதான் தார நிற்கும் அப்படின்றாங்க. ஐயா, இந்த கொடுமையை ஏங்கயா கேட்குறீங்க? அப்ப நாங்க பொண்ணு பார்க்க ஆரம்பிக்கும் போது இவனுக்கு இப்ப கல்யாணம் முடிச்சா தார 2, 29க்கு மேலதான் கல்யாணம் முடிக்கணும், அப்பதான் தார 1 நிற்கும் அப்படின்னாங்க. ஐயா, இன்னைக்கு வயசு அவனுக்கு என்ன ஆச்சுன்னு கேளுங்க, அந்த கொடுமையை கேளுங்க. 37 வயசு ஆகி போச்சா, ஒரு தாரத்துக்கு கூட வழி இல்லைங்க, ஒரு தாரத்துக்கு கூட வழி இல்லை. அப்பயே இந்த மாதிரி சொல்லிட்டாங்க. ஏன் இப்படி சொன்னாங்கன்னே புரியல. இன்னைக்கு ஒரு தாரத்துக்கு ஒரு கல்யாணம் முடியல ஐயா, 37 வயசு வரைக்கும். ஆனா இப்படி நிறைய வேதனைங்க. இன்னைக்கு போய் இன்னைக்கு கல்யாணம் முடியும், நாளைக்கு கல்யாணம். அதை விட ஒரு ஜாதகம் ஆரம்பத்தில் இந்த பிறந்த ஜாதகம் பதியும் அரக்காசுனால் அரசாங்க காசு இவனுக்கு தான்.
அரசாங்க வேலை உறுதியா இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு ஜாதகம். ஆனா இவங்க பையன் ஒரு 5-6 வருஷமா அந்த அரசு வேலைக்கு முயற்சி பரிச்சு எழுதிக்கிட்டே இருக்கேன், வேலை கிடைக்கல. நல்ல கவனிங்க, உங்க உலக மக்களாகிய உங்களுக்கு ஒவ்வொரு காரியங்களும், இப்ப கல்யாணம் எப்ப முடியும், என்ன படிக்கலாம், என்ன உத்தியோகம் பார்க்க முடியும், கல்யாணம் எப்ப முடியும், குழந்தை பாக்கியம் எப்ப கிடைக்கும், குழந்தை பாக்கியம் அதாவது குழந்தை பாக்கியம் உருவாக்கி ஜாதக ஆரம்பத்திலே பொருத்தம் சரியா பார்த்துக்கணும். நான் சொல்றது தினம் கணம் ரஜு நாடி இல்ல, ஜாதக கட்டத்தினுடைய பொருத்தங்களை பார்க்கணும். புரிஞ்சுட்டீங்களா? அடுத்து என்ன வேலை, அரசாங்கம் கிடைக்குமா கிடைக்காதா, இந்த பூரிய சொத்து பிரச்சனைகள் எப்ப, இந்த சொத்து எப்ப கிடைக்குமா கிடைக்காதா, கோர்ட்டு கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. குடும்பத்துல புருஷன் பொண்டாட்டிக்குள்ள பெரிய பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ள பெரிய பிரச்சனை. இந்த பிரச்சனைகள் தீருமா, இதுக்கு என்ன காரணம், வீட்டில் என்ன செய்வன கோளாறு ஓடுது, இப்படியெல்லாம் ஜாதகத்தை எங்க இதுக்கெல்லாம் பிள்ளைக்கு நல்ல குழந்தை பாக்கியம் கிடைக்கணும், தொழில் நல்லா ஓடணும், கடனுக்கு மேல கடன் ஆகிட்டு இந்த கடன்ல எப்ப சரியாகும். அதாவது சொத்தை வீணா அபகரிச்ச சொத்து, என் சொத்தை வீணா ஒருத்தர் அபகரிச்சுட்டான், வேற யாரும் இல்லை என் பிள்ளையே அப்படின்னு ஒரு தாப்பனார் சொல்லக்கூடிய குறை. இப்படியெல்லாம் இருக்கு. அடுத்தவன் அபகரிக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், பெத்த பிள்ளையே தந்தையினுடைய சொத்தை அபகரிக்கிறது, குடும்பத்துக்குள்ளே பெரிய பிரச்சனைகள். இதுக்கெல்லாம் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணை வாழ விடாம கெடுக்கிறது, என் பிள்ளை அந்த வீட்டில் வாழவே முடியலங்க, ஏதாவது ஒரு கோளாறு பண்ணிக்கிட்டே இருக்காங்க, என்ன செய்வன கோளாறுன்னு தெரியல. இப்படிப்பட்ட வேதனைகளுக்கெல்லாம் ஜாதகத்தை எங்கெங்கோ தூக்கி அலைஞ்சு திரிஞ்சு பார்த்து, அவரை போய் பார்த்தோம், இவரை போய் பார்த்தோம், அந்த பரிகாரம் பண்ண, இந்த பரிகாரம் பண்ண, அந்த கோயிலுக்கு போனோம், இந்த கோயிலுக்கு போனோம், எல்லா கோயிலும் போயாச்சு, போகாத கோயில் இல்லை, செய்யாத பரிகாரம் இல்லை, பார்க்காத ஜோசியில். இப்படித்தான் என்கிட்ட ஒவ்வொரு ஜாதகம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்படி வேதனையோடு வரக்கூடியவர்களுக்கு என்னங்க ஒரு குடும்பத்துக்கு என்ன வேணும், அந்த பிரச்சனை அடிப்படை ஜோதிடத்தினுடைய முக்கியத்துவமே ஒரு கல்யாணம், ஒரு குழந்தை பாக்கியம், சொத்துக்கள், பையனுக்கு நல்ல வேலை, இது சம்பந்தப்பட்ட ஜாதகம் அப்படி கையில தூக்கி ஆச்சுன்னா சொன்னது நடக்கும், நடந்தே ஆகும், நடந்தே தீரும். நல்லா கவனிக்க, திரும்ப நான் சொல்லக்கூடிய உறுதியான வார்த்தை தான். ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கல அப்படின்னா இன்னும் ஜாதகம் தப்பா இருக்கணும், இல்லாட்டி ஜோசியர்கள் தப்பா இருக்கணும். ஏன்னா இறைவனால் உருவாக்கப்பட்டதான் ஜோதிட சாஸ்திரம். பிரம்ம வேத சாஸ்திரத்தில் மனிதனுடைய பிறப்பு முதல் இறப்பு வரை அத்தனை யோகம் இறைவனால் உருவாக்கப்பட்டது. ஆக இதை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும் என்ற உறுதி உத்தரவாதம் கண்டிப்பாக உண்டு. சரிங்களா? ஆக இந்த இடத்தை பொறுத்தளவு எங்கெங்கயோ ஜாதக தூக்கி அலைஞ்சு திரிஞ்சு இங்கே இவரையும் பார்த்து எங்கெங்கயோ பார்த்துதான் சரி இவரையாவது பார்ப்போம் அப்படின்னு இங்கேயும் மனசு நொந்து போயிடக்கூடாது. புரிஞ்சுட்டீங்களா? அதுதான் இங்க எந்த காரியத்தை நோக்கி இங்க வர்றீங்களோ கண்டிப்பாக சொன்னது நடக்கும், நடந்தே ஆகும், நடந்தே தீரும். இதுதான் சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் உறுதியான உத்தரவாதம். இந்த 15/6/2024 முதல் 16/7/2024 வரை இருக்கக்கூடிய 32 நாட்கள், ஆணி 1 முதல் ஆணி 32 வரை இருக்கக்கூடிய 32 நாட்களுடைய பலன்கள் ரிஷபராசிக்கு ஒன்றாக பார்ப்போம். இப்ப பாத்தீங்கன்னா இப்ப ஆணி மாதத்தின் ஆரம்ப கிரகணிகள் என்னன்னு பார்த்தோம்னா, ரிஷபத்தில் குரு, ரிஷபத்துக்கு 2ஆம் இடத்தில் சூரியன், சுக்கிரன், புதன், ரிஷபத்துக்கு 5ஆம் இடத்தில் கேது, ரிஷபத்திற்கு 10ஆம் இடத்தில் சனி, ரிஷபத்திற்கு 11ஆம் இடத்தில் ராகு, ரிஷபத்துக்கு 12ஆம் இடத்தில் செவ்வாய். இதுதான் ஆரம்ப கிரக நிலைகள். இந்த கிரக நிலையிலிருந்து நமக்கு இந்த கிரக அமைப்புகள் இருந்து ஒரு என்னென்ன யோகங்கள் ஏற்படும் என்பதை இந்த ஆணி மாதத்தினுடைய ஒரு கிரக அமைப்புகள் இந்த ரிஷபராசிக்கு என்னென்ன சிறப்பு யோகங்கள் என்பதை பார்ப்போம். என்னென்ன தேதிகள் சிறந்த ஒரு வலிமையோடு இருக்கின்றது என்பதை பார்ப்போம். பொதுவாகவே ரிஷபராசியில் குரு இருக்கக்கூடிய தனத்தையும் வருமானத்தையும் முன்னேற்றத்தையும் அதிகப்படுத்தக்கூடிய ஒரு சிறந்த காலங்கள், சுய முயற்சியால் சுய எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறக்கூடிய காலங்கள். சரி, வியாபாரமாக இருந்தாலும் சரி,
ஒரு புதிய திட்டங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, அரசாங்க வேலை என்றாலும் சரி, புதிய வியாபாரம் இருந்தாலும் புதிய வியாபாரமாக இருந்தாலும் சரி, மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் பெறக்கூடிய காலங்களாக அமையும். பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் உங்கள் தனஸ்தானத்தில் இருக்கும் பொழுது, அதே 4ஆம் அதிபதி சூரியன் உங்கள் தனஸ்தானத்தில் இருக்கும் போது இடம், வீடு, வியாபாரம், வருமானம், முன்னேற்றங்கள் அதிகப்படக்கூடிய ஒரு காலங்களாக, ஒரு கடன் பெற்று ஒரு புதிய தொழில் அரசு நிச்சயமாக ஒரு அரசாங்கத்தின் மூலம் கடன் பெற்று ஒரு புதிய தொழில் தொடங்கக்கூடிய அருமையான காலங்கள். கடனை வாங்கி தொழில் பண்ற மாதிரி நினைக்காதீங்க. கடனை அடைச்சு அதுக்கு மேல சம்பாதிப்பீங்க. அப்படிப்பட்ட யோகமான காலங்களை கண்டிப்பாக ஏற்படும். அதே நேரம் உங்களுக்கு 12ஆம் இடத்தில் செவ்வாய் உங்களுடைய கனவு, 12ஆம் இடத்தில் ஒரு கிரகம் வலிமை இருந்தால் உங்கள் கனவுகளாம் நினைவாகும் என்பது உறுதியான ஒரு நிச்சயமான ஒரு உறுதியான ஒரு உத்தரவாதம். நிச்சயமாக ஆக ரிஷபராசியை பொறுத்தளவு வெளிநாட்டு யோகம் ஒன்று இருக்கிறது. வெளிநாட்டு மூலம் வருமானம் பெறக்கூடியது, கணவர் மூலம் வருமானம் பெறக்கூடியது, மனைவி என்றால் கணவர் மூலம், கணவர் என்றால் மனைவி மூலம் வெளிநாட்டு யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சிறந்த காலங்கள். கணவன் என்றால் மனைவி வெளிநாட்டுக்கு போகலாம், மனைவி என்றால் கணவன் வெளிநாட்டுக்கு போகலாம். சரிங்களா? ஆக இது ரிஷபராசிக்காரர்கள் சொத்துக்களை பெறக்கூடிய ஒரு அருமையான காலங்களாக அமைகிறது. ஏன்னா 12ஆம் இடத்தில் பூமிகாரன் வலிமை, இடம், வீடு, வாசல் சம்பந்தப்பட்ட சொத்துக்கள் பெறலாம். உத்தியோக இடமாற்றம் பெறுவதற்கான வாய்ப்புகளை கொடுக்கும். பதவி முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளை கொடுக்கும். புதிய தொழில் தொடங்கி மிகப்பெரிய வெற்றி அடையலாம். சரி, இப்படிப்பட்ட காலங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு முக்கியமான தேதிகள்லாம் நீங்க ஒரு புதிய தொழில் தொடங்குவதற்கோ, ஒரு வியாபாரத்தை விருத்தி செய்வதற்கோ, ஒரு அரசாங்க வேலை முயற்சி பண்ணுவதற்கோ, ஒரு இடம் வாங்குவதற்கோ, ஒரு வீடு கட்டுவதற்கோ, ஒரு பெண் பார்ப்பதோ, ஒரு மாப்பிள்ளை பார்க்கறது, பூ வைக்கிறது, நிச்சயம் பண்றது, இப்ப அப்படிப்பட்ட சுபகாரியங்கள்லாம் நடத்தக்கூடிய ஒரு அருமையான நாட்களை நான் கணிச்சு உங்களுக்கு இது அம்சப்பலன், ராசி கட்டத்தை பார்க்காதீங்க. இது அம்ச பலனா உங்களுக்கு இந்த ஆணி மாதத்தினுடைய ஆணித்தரமான அம்ச பலன்களை உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறேன். நான் கணிச்சு சொல்லக்கூடிய காலங்கள்லாம் அந்த தேதிகள் உங்களுக்கு சிறந்த யோகமான தேதியா இருக்கு. அந்த தேதியில நான் சொல்லக்கூடிய எந்தவித காரியம்னாலும் தொடங்கி வெற்றி அடையலாம். புரிஞ்சுட்டீங்களா? ஆக முதல்ல 15/6/2 ஆணி 1ஆம் தேதி ரொம்ப அற்புதமான நாளாக அமைகிறது. ஆணி 1ஆம் தேதி 15/6/2024 ஆணி 1ஆம் தேதியே பார்த்தீங்கன்னா துளாராசியில் ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய சுக்கிரனை குருவும் சந்திரனும் பார்க்கக்கூடிய ஒரு அருமையான நாள். இப்ப நான் சொன்ன தேதியில் எந்த ஒரு காரியமாலும் செய்து வெற்றி அடையக்கூடிய ஒரு சிறந்த யோகமான காலங்களாக அமையும். அடுத்த தேதி பார்த்தீங்கன்னா இந்த ஆணி 8 எந்த ஒரு காரியம் தடை செய்யாதீங்க, எந்த ஒரு காரியத்தை முயற்சி பண்ணாதீங்க. ஆணி 8 அப்படியே விட்டுருங்க. அடுத்த ஆணி 9 ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்க, இதே மாதிரி நீங்க தொழில், வியாபாரம் எதுவும் தொடங்கலாம், அரசு வேலைக்கு முயற்சி பண்ணலாம். இதெல்லாம் சொல்லிட்டேன். இந்த தேதிகளில் நம்ம என்னென்ன செஞ்சால் நீங்கள் வெற்றி அடையலாம் முதலே சொல்லிட்டேன். அந்த காரியத்தை நீங்கள் செய்து வெற்றி அடையலாம். ஆணி 9 23/6/2024 அன்று பார்த்தீங்கன்னா பூரணம் 3ஆம் பாதத்தில் இருக்கும் சந்திரனை குரு பார்க்கக்கூடிய ஒரு அருமையான நாள். எப்பெல்லாம் சந்திரன் குருவை பார்க்குறாரு, குருவை பார்க்குறாரு, அந்த நாள் ரொம்ப சிறந்த நாளாக இருக்கும். இப்போ நான் முதல்ல என்னென்ன காரியங்கள் செய்யலாம் முதல்ல சொல்லிட்டேன் பற்றி அது கூட நீங்கள் செய்யலாம். சரிங்களா? திரும்ப சொல்கிறேன். புதிய தொழில் தொடங்குறது, புதிய வியாபாரம் செய்கிறது, தொழில் தொடங்குறது, அரசு வேலைக்கு முயற்சி பண்ணுறது, பூ வைக்கிறது, நிச்சயம் பண்ணுறது, இடம் வீடு வாங்குறது, வீடு கட்டுறதுக்கான முயற்சி பண்ணுறது, எல்லாமே அதே நேரத்தில் நீங்கள் அதே திருமண யோகங்கள், திருமணம் சம்பந்த சுபகாரியங்கள் என்ன காரியங்களாலும் இந்த தேதியில் செய்யலாம். அந்தந்த தேதி ஒவ்வொன்றா வரிசையாக சொல்கிறேன். இதில் எல்லா வித சுப காரியங்களும் நீங்கள் செய்ய ஆரம்பிக்கலாம். வேலைக்கு முயற்சி பண்ணலாம், சொந்த வேலைக்கு முயற்சி பண்ணலாம். புரிஞ்சுட்டீங்க? அரசு வேலைக்கு முயற்சி பண்ணலாம். குடுக்கல் வாங்க சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அதுக்கான அந்த பண வரவுக்கான முயற்சிகளை ஈடுபட்டு அது சம்பந்தப்பட்ட ஆளுநர் சென்று அந்த பணம் வருவதற்கான வாய்ப்புகளை பெறலாம். புரிஞ்சுட்டீங்களா? சரி, இப்போ ஆணி 9 வந்துட்டோம். அடுத்து ஆணி 11 ஒரு அருமையான நாளுங்க. நான் சொல்லக்கூடிய அத்தனை காரியங்களுமே செய்து வெற்றி அடையலாம்.
25/6/2024, 25 ஆணி 11 வந்து 25/6/2024 அன்று திருவோணம் 4ஆம் மாதத்தில் கடகத்தில் ஆட்சி பெற்ற சந்திரனை சூரியன் பார்க்கும் அருமையான நாள். புரிஞ்சுட்டீங்களா? அருமையான நாள். இந்த நாட்களில் நான் சொன்ன அத்தனை காரியங்களும் செய்து மிகப்பெரிய வெற்றி அடையலாம். அடுத்து ஆணி ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த தேதியில் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அடுத்து ஆணி 13 27/6/2024 அன்று சதயம் 4ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய மீனத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன், அதாவது சந்திரன் சுக்கிரனோடு சேர்ந்து மீனத்தில் உச்சம் பெற்ற சுக்கிரனோடு சந்திரன் சேர்ந்து அதற்கு எதிர்முனையில் இருக்கக்கூடிய நல்ல கவனிங்க செவ்வாய், அதாவது செவ்வாய் வந்து பரணி 2ஆம் பாதத்தில் சுக்கிரனுடைய நட்சத்திரத்திலே இருந்து பார்க்கும்போது சுக்கிரன் உச்சத்தில் இருக்கார். எந்த நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருக்கிறதோ அந்த நட்சத்திரத்துக்குரிய கிரகம் உச்சம் பெறும் பொழுது அந்த நாள் சிறந்த யோகமான நாளாக அமைகிறது. ஆக ஏற்கனவே மீனத்தில் சுக்கிரன் வந்து உச்சம். ஆக அதற்கு எதிர்முனையில் செவ்வாய், பூமிகாரன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் வந்து பரணி 2ஆம் பாதத்தில் ஆட்சி, அதாவது பரணி 2ஆம் பாதத்திலிருந்து சுக்கிரனை பார்க்கும் பொழுது சுக்கிரன் செவ்வாயை பார்ப்பார், செவ்வாய் சுக்கிரனை பார்ப்பார். புரிஞ்சுட்டீங்களா? அருமையான நாள். அதாவது செவ்வாயை பொறுத்து இடம், வீடு, வாசல், அதிகாரத்து வாய்ந்த உத்தியோகத்தை தரக்கூடியவர், அது சம்பந்தமான வருமானத்தை கொடுக்கக்கூடியவர். சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா வாகன யோகங்கள், பதவி யோகங்கள், திருமண யோகங்கள், புத்திர யோகங்கள், அத்தனை யோகத்தை தரக்கூடியவர். செல்வங்களை கொட்டி கொடுக்கக்கூடியவர் சுக்கிரன். அது ரிஷபராசிக்கு அதிபதியே 11ஆம் இடத்தில் உச்சம் பெறும் போது, ரிஷபராசிக்கு அதிபதியே 11ஆம் இடத்தில் லாபஸ்தானத்தில் உச்சம் பெறுவது வருமானங்கள் அதிகப்படக்கூடிய காலங்கள், பொன்பொருள் செல்வங்கள் வருமானங்கள் அதிகப்படக்கூடிய காலங்கள். அதை இடமாற்றம், பதவி முன்னேற்றம் பெறக்கூடிய காலங்கள். இடமாற்றம், பதவி முன்னேற்றம், அரசு வேலைக்கு முயற்சி பண்ணாலும் கிடைக்கக்கூடிய காலங்கள். சரி, அடுத்து ஆடி. அதனாலங்க ஆணி 14, ஆடி இல்லைங்க ஆணி 14 28/6/2024 அன்று புரட்டை 4ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய கடகத்தில் புரட்டை 4ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய கடகத்தில் இருக்கக்கூடிய சந்திரனை சூரியன் பார்க்கக்கூடிய திரும்ப ஒரு அருமையான நாள். புத்திரம், வாக்கியம், இடம், வீடு சம்பந்தப்பட்டது எல்லா யோகம் பார்க்கக்கூடிய நாள், அரசு உத்தியோகம் பெறக்கூடிய நாள். அடுத்து ஆணி 19 3/7/2024 அன்று ரோகிணி 2ஆம் பாதத்தில் உச்சம் பெற்ற சந்திரனை ஆட்சி பெற்ற செவ்வாய் பார்க்கக்கூடிய அருமையான நாள். இந்த நாட்களில் எல்லாவித சுபகாரியங்களும் செய்து இன்னைக்கு வெற்றி அடையலாம். அடுத்து ஆணி 30 ஆணி 20 ஆணி 20க்கு அடுத்த 30 வருது. ஆணி 20ல் 4/7/2000 ஆணி 20க்குரிய ஆங்கில தேதி 4/7/2024 அன்று மிருகசீர்ஷம் 2ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய சந்திரனை ரிஷபத்தில் இருக்கக்கூடிய குரு பார்க்கக்கூடியது. ரொம்ப அருமையான நாள். ரிஷபத்தில் இருக்க குரு, அதாவது அம்ச பலன் ராசி எடுத்த என்னன்னா ஒரு என்னமோ சொல்லிட்டு, இது ராசி பலன் இல்லை, அம்ச பலன். இறைவன் கணித்து கொடுக்க இறைவனுடைய தீர்ப்பு என்று சொல்லக்கூடிய இறைவனால் உருவாக்கப்பட்ட ஒவ்வொரு நாளுக்கும் ராசி அம்சம் சொல்லி ஒரு கட்டம் இருக்கு. ராசி கட்டம் இருக்கு, அம்ச கட்டம் இருக்கு. இந்த அம்ச பலனை அப்படியே நடக்கக்கூடிய அம்ச பலனை தான் உங்களுக்கு அனுப்பிச்சு சொல்லிட்டு இருக்கேன். புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஆக இந்த ரிஷபத்தில் இருக்கக்கூடிய குரு வந்து நம்ம மிருகசீரிஷ 2ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய சந்திரனை பார்க்கக்கூடிய ஒரு அருமையான நாள். அதே சந்திரனை மீனத்தில் இருக்க சூரியன் அதே நாளில் சூரியன் பார்க்கிறார். அதாவது ஒவ்வொரு கிரகங்கள் வந்து இத்தனை இடத்துல வலிமை அடைப்போ அந்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறந்த யோகமான நாளாக அமையும். நீங்கள் அந்த நாளில் செஞ்சு பாருங்கள், ஒவ்வொரு காரியத்தையும் மிகப்பெரிய வெற்றி அடையும். அடுத்து ஆணி 30 ஆணி கடைசிக்கு வந்துட்டோம். இந்த ஆணி 30ல் பார்த்தீங்கன்னா 14/7 தான் ஆணி 14/7/2024 ஆணி 30. இதில் என்ன விசேஷம்னா சித்திரை 3ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய சந்திரனை குரு பார்க்கக்கூடிய ஒரு சிறந்த யோகம். சந்திரனை எப்பெல்லாம் குரு பார்க்குதோ அது போல ரொம்ப யோகமாக சிறந்த யோகமான நாளாக இருக்கும். வருமானம் அதிகப்படக்கூடிய நாள், நினைச்ச காரியங்களை வெற்றி படக்கூடிய நாள், அரசாங்க வேலைக்கு முயற்சி வெற்றி அடையக்கூடிய நாள் என்ற அத்தனை யோகங்களை பெறக்கூடியது. புரிஞ்சுட்டீங்களா? அதை
மேலும் அந்த சித்திரை 3ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் குரு பார்க்கக்கூடிய ஒரு சிறந்த அம்சம். அதே நேரத்தில் எந்த நட்சத்திரத்தில் ஒரு சந்திரன் இருக்கிறாரோ அதற்குரியவன் செவ்வாய். சித்திரை என்பது செவ்வாயினுடைய நட்சத்திரம். அந்த செவ்வாய் உச்சம் பெற்று இருக்கக்கூடிய அதே நாள். ஆக இப்படித்தான் கிரகத்துடைய வலிமை நமக்கு சிறந்த பலன்களை கொடுக்கும். ஆக இந்த நாள் நல்ல நோட் பண்ணி சிறம்ப சிறசி நல்ல சிறந்த யோகமான நாள். சித்திரை 3ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய சந்திரனை குரு பார்ப்பதும், மேலும் அந்த சித்திரை நட்சத்திரத்தில் செவ்வாய் உச்சம் பெற்று இருக்கக்கூடிய அந்த ஆணி 30ஆம் நாள் மிகவும் சிறந்த யோகமான நாள். எல்லாவித தொழில்கள், வியாபாரங்கள், வருமானங்கள், முன்னேற்றங்கள் பெறக்கூடிய அனைத்து யோகமான நாள். ரிஷபராசிக்கு அமோகமான நாள், சிறப்பான நாள். 14/7/2024 தான் ஆணி 30. ஆக இந்த அத்தனை தேதிகளுமே ஆணி மாதத்தில் நான் அதாவது ஆணி மாதம் 30மே உங்களுக்கு ஒட்டி தரும் சொல்லலை. முக்கியமான தேதிகள் மட்டும்தான் சொல்லியிருக்கேன். ஆணி மாதம் எல்லாமே உங்களுக்கு யோகமாக கொடுக்காது. ஒரு முக்கியமான தேதிகளாக சொல்லியிருக்கேன். புரிஞ்சுட்டீங்களா? இந்த தேதிகளை நிச்சயமா நல்லது நடக்கும். அதில் எந்த மாற்றம் இல்லை. எங்க நடந்துச்சு ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு வேதனைப்பட்டீங்கன்னா, இல்லைங்க ஜாதகத்தை தூக்கி அழுத்து போயிட்டு எங்கெங்கேயா ஜாதகத்தை பார்த்து ஒண்ணுமே நடக்கலை. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, உங்க தனிப்பட்ட ஜாதகம் சரியில்லை. நான் சொல்லக்கூடிய பலன்கள் சரியில்லை, சரியா வரல, சரியா நடக்கலைன்னா கீழே இப்ப நல்லா கவனிங்க. உங்க தனிப்பட்ட ஜாதகம் சரியில்லை. உங்க ஜாதகத்தில் மோசமான தசாபுத்திகள் நடந்தா நான் சொல்லக்கூடிய பலன்கள் கண்டிப்பாக நடக்காது. தடப்படதான். அப்ப என்ன பண்ணி கீழே நம்பர் நோட் பண்ணிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க. கண்டிப்பா உங்க ஜாதகத்துல என்னதான் கோளாறு, ஏன் நடக்க மாட்டேங்குது, உங்க எதிர்காலம் சிறப்பா இருக்கிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு எந்த பிரச்சனையாலும் நிச்சயமா சரி பண்ணணும். நல்ல கவனிங்க. எந்த பிரச்சனைக்காக ஜாதகத்தை எடுத்துட்டு ஏன்ட்டு வர்றீங்களோ, என்ன பார்த்து நடக்கல, சரியாகலன்ற வார்த்தையே வரக்கூடாது. ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிடர் நான் தவறாக இருக்க வேண்டும். அந்த தவறு வரக்கூடாது. ஏன்னா பிரம்ம வேதத்தால், ஜோதிடம் என்பது பிரம்ம வேதத்தால் இறைவனால் பிரம்ம சாஸ்திரத்தில் உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம். ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. சரியாக கணித்தால் சரியாக நடக்கும், சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். புரிஞ்சுட்டீங்களா? கல்யாணம் முடியலையா, தொழில் பாதிக்குதா, வியாபாரம் பாதிக்குதா, அதே இடத்துல குழந்தை இல்லையா, குடும்பத்தில் பிரச்சனையா, அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்றீங்களா, எத்தனை வருஷம் குழந்தை இல்லை, ஏன் குடும்பத்தில் என்ன செய்வன கோளாறு, கணவன் மனைவிக்குள்ள அப்படி என்ன பிரச்சனை, ஏன் இப்படி நடக்குது, திரும்ப திரும்ப இந்த பாதிப்பு ஏன் இப்படி நடக்குது, இதுக்கு சரியாகிறதுக்கு என்ன செய்யலாம். ஆக ஒரு முறை ஜாதகத்தை கையில தூக்கி அச்சனைக்கு சொன்னது நடக்கும், நடந்தே ஆகும், நடந்தே தீரும். பிரச்சனை தீரன். அவரை பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்லணும். எங்கெங்கேயும் அங்க பார்த்த இங்க பார்த்த கிடைச்சி இருந்தாலையும் பார்த்தான், இன்னமும் அப்படி இப்படி பேசினார், கடைசியில் இவரையும் பார்த்து நடக்கல அப்படின்னு வரவே கூடாது. புரிஞ்சுட்டீங்களா? ஆக இங்கே உங்கள் பிரச்சனைகளை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும் என்ற உறுதி உத்தரவாதத்தோடு மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.